கிராமத்துக்கு வந்துட்டு போனதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து வண்டி சர்வீஸ் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா வண்டியில் நிறைய சவுண்டெல்லாம் வருது. அதை இந்த கல் ரோட்டில் போகும்போது வண்டியோட சவுண்டெல்லாம் நம்மளுக்கு நிறையவே கேட்குது. பார்த்தாவே ஒரு மாதிரியாக தான் இருக்குங்க இந்த வழியில் பார்த்தா. இங்கே பாருங்கள், ஏதோ நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. அநேகமாக வந்து நம்ம கிராமத்து பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நாய் சவுண்டு கேட்காது, நாய் குலைக்குது. ஃபுல்லாகவே இது எஸ்டேட் தாங்க. காப்பி டீ, சரி காப்பி எஸ்டேட். இதில் டீயில் காப்பி எஸ்டேட். காப்பி செடிகள் நிறையா இருக்குது பாருங்கள். மேலேயும் ஃபுல்லாக காப்பி செடிகள் தான். மரங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி அப்படியே முன்னாடி போகலாம். சவுண்டு பக்கத்துலேயே கேட்குது, குலைக்கிற சவுண்டு. கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. இதில் வீடு தெரியுது. அண்ணா நல்லா இருக்கியா? ஏன் வீடியோண்ணா பயமா? செட் ஆகாதா? ஓகே பரவாயில்ல. நீங்கள் இடத்த மட்டும் காமிங்க, அதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். மேலே போயிட்டு வந்தீங்களா பார்த்துக்கலாம். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் அர்ஜுன். அர்ஜுன், என்ன பண்ணுறீங்க? வேலைக்கா? என்ன வேலைக்கு போகிறீங்க? எஸ்டேட் வேலையா? இங்கே எத்தனை வீடு இருக்குங்க கொக்கூரில்? இங்கே 15 வீடு. 15 வீடு இருக்கா? ஓகே. மொத்தமாகவே 15 வீடு தானே? ஆமாம். மேலே எதே வீடு இருக்குன்னு சொன்னாங்க? ஆமாம், மேலே ஒரு 4 வீடு. நம்ம 4 வீடு இருக்கா? எவ்வளோ தூரம் போகணுங்க? அதான் அங்கே மேலே பக்கம். பக்கம் தானே? உங்கள் ஊரை பற்றியெல்லாம் யூடியூப் எடுத்து போடலான்னு சொல்லி பார்த்தா பயப்படுறீங்க. அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகும். உங்களுக்கு செட் ஆகுதா? சரி. என்ன ஒரு ராமசாமி இருக்காரா வீட்டில்? எங்கே இவர் ராமசாமி இருந்துக்காரல? அவர் மேலே போயிருக்காரா? சரி, போன வாரம் வந்து பார்த்தவரை. சரி ஓகே பரவாயில்ல. போகலாங்களா மேலே? எங்கே இருக்குங்க மேலே வீடு? மேலே அந்த இடத்துல இருக்கு. அங்கே இருக்குது அந்த இந்த மண்டபத்துக்கு மேலேங்களா? ஆமாம். இந்த மேலே நடந்து போகிற வழியெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நடந்தில் போகிறாங்களா? போகிறாங்க. வழியெல்லாம் பார்க்கலாமா? மேலே அங்கே வரைக்கும் போகிறோம். இங்கே ஏதோ பார்த்தோன்னா இந்த குடிக்கிற தண்ணியோட ஊற்றுலாம் இருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் எங்கே இருக்குங்க? குடிக்கிற தண்ணி ஊற்றுனா கிணறு அங்கே இருக்கு. அங்கே இருக்கா? அது வரைக்கும் போக முடியுமா? கிணறுக்கு வேணால் போகலாமா? கிணறு வரைக்கும் போகலாமா? ஓகே பார்த்துருவா. இவர் போன வாரமாக பார்த்தா என்னாச்சு உடம்புக்கு ஃபீவரா? இன்னொருத்தர் இருந்தார் அஸ்வின்ராஜ், அவரு இங்கே கீழே போட்டாரா? நீங்கள் வினோத் நீதான்
வினோத். போன வாரம் இங்கெல்லாம் மழையாம்மா? நான் மேலே கோத்தகிரியில் எப்பயுமே மழை தானே. எப்போயும் மழை தானே? கொஞ்சம் விட்டு விட்டு வரும். ஓகே ஓகே. போன வாரம் கோத்தகிரி வரைக்கும் வந்து பார்த்தேன். ஒரு ராமசாமிகிட்ட போன வாரம் வரேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே இருந்த மலையை பார்த்துட்டு திரும்பி அப்படியே போயிட்டேன். நல்லா மிஸ்ட்டு, மழையும் வேறு. காலை 9:30 மணிக்கு வந்து பார்த்தேன். முடியல அதுக்கு மேலே வர்றதுக்கு. ஏன்னா திரும்பி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டேன். இல்லைனா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், போன வாரம் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அவர் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் தோட்டம் கீழே இருக்குங்களா? அவர் தோட்டம் அது ராமசாமியோட தோட்டம் அவர் கீழேன்னு நினைக்கிறேன். கீழேங்களா? இதெல்லாம் வண்டி போகுதுங்களா இதில்? போகணும். எது ஜீப்பு பிக்கப் அந்த மாதிரிங்களா? ஆமாம், அந்த மாதிரி. கீழே வந்து 15 வீடு, மேலே ஒரு 4 வீடுங்களா? மொத்தமாக சேர்த்து 19 வீடுங்களா? பைக்கில் போகிறது கஷ்டம் போல இருக்கு. ஆமாண்ணா. இங்கே இப்படி யானைகள்லாம் இருக்கா? இருக்குங்களா? எப்போ கடைசி யானை வந்துச்சு ஊருக்குள்ளே? சீசன் இன்னும் முடியல. இப்போ கூட ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அப்படியா? ஒன்று சுற்றிட்டு இருக்கா? ஊருக்குள்ளே வந்தாலும் கலாட்டெல்லாம் பண்ணியிருக்கா? ஊருக்குள்ளனா ரொம்ப பக்கத்துலலாம், வீட்டு பக்கத்துலலாம் வராது. வேற என்ன இருக்குங்க யானை போக? யானை போக கரடி, எருமை, சிறுத்தை, புலி இதெல்லாம் இருக்கா? இருக்குங்களா? ஆனால் இங்கெல்லாம் நிறைய இல்லைண்ணா. இங்கே 1-2 சுற்றிட்டு இருக்கு. இங்கே காட்டுக்குள்ளே நிறைய. காட்டுக்குள்ளே நிறையா இருக்குங்க. இதான் கொக்கோடு தான் கடைசியாக இன்றைக்கி கீழே ஊரில் இருக்குங்களா? இதுக்குள்ளே அவ்வளோதானே. இன்னைக்கு கீழே இதுக்குள்ளே அவ்வளோதான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வக்கரம்பரா சாம உடல் அவ்வளோதான். அவ்வளோதான். போன வாரம் வந்தப்போ ஊரை மட்டும் ஃபுல்லாக பார்த்து போனேன். இது மிஸ் ஆகி போச்சு, டைம் ஆயிடுச்சு. சரி, அதனால தான் இன்றைக்கி இதெல்லாம் பார்க்கலாம் வந்தேங்க. நம்ம தம்பி தான் கூட்டு காமிச்சார், வினோத். எங்கே கோயில் இருக்குங்க? அங்கே கோயிலா? அங்கேயா? அந்த மரத்துக்கு கீழேங்களா? எதுங்க? ஓ, அதாவது கோயில்னால் பெரிய கோபுரம்லாம் கிடையாது, பெரிய பில்டிங்லாம் எதுவும் கிடையாது. மரத்துக்கடியில் கல் வச்சு அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் இந்த மலை கிராமத்தில் அப்படி தான் இருக்குது. நான் பார்த்து அப்படி தான் பார்த்துருக்கேன் நான். கீழே ஒரு கோயில், இங்கே மேலே ஒரு கோயிலுங்களா? ஓ, இங்கே தான் 4 வீடு இருக்குங்களா மேலே? போலாங்களா? என்ன குருவி இது? தமிழில் வேறு பேர் சொல்லுவாங்க. ஆண்பில்லா? ஆண்பில்லா பெருசாக இருக்குது, ஆண்பில்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்குது. ஆமாம். இப்போ இங்கே அது இருக்கா? இங்கே ஒன்று சுற்றிட்டு ஒன்று சுற்றிட்டுருங்களா? இன்னும் பல சீசன்லாம் முடியலைங்களா? ஆமாம், இன்னும் இருக்கு. அதனால தான் யானை இருக்கு ஒன்று ரெண்டு. ஆமாம். ஃபுல்லாக இதெல்லாம் பலா தோட்டம் போல இருக்கேன். பலா, காஃபி. இதுவும் பலா தோட்டங்க. இது ஃபுல்லாக தோட்டம் தானா? இது ஃபுல்லாக காடா? ஆனால் தோட்டமா? தோட்டம் தான். ஓ, பெரிய பஞ்சமரம் இருக்காட்டிருக்கேன். ரொம்ப பெருசு. இவ்வளோ பெருசு நானே பார்த்தல. எப்படி பஞ்சமரத்தில் ஏறுவாங்க? ஏணி வச்சுங்களா? அவ்வளோ பெரிய ஏணி இருக்கா? மூங்கில் ஏணிங்களா? ஓகே. ஓகே, போலாங்களா?
ஊத்து தண்ணியை பார்த்து போகிறாங்க இந்த வீடை பார்த்து. எங்கே ஊத்தண்ணி இருக்குங்க? அது கீழே இருக்கு. கீழேயா? சரி, ஊத்தண்ணி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாமா? இங்கேருந்து இப்போ இந்த வழியில் கோத்தி மக்கள் நடந்து போகிறாங்களே, எவ்வளோ தூரம் ஆகுங்க போனால்? எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் ஆகுமா? பல மரங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் போலவுக்கு. நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்கு. நல்லா பெரிய பெரிய பலாமரங்கள். கீழே வந்து காப்பு செடிகள் நிறைய இருக்குங்க. இங்கே வந்து இந்த இடத்துல மேலே வந்து ஒரு 4 வீடு இருக்கு. 4 குடும்பங்கள் வசிக்குதுங்க. ஃபுல்லாக வந்து காப்பு செடிகளும் பலாமரங்களும் தான் இங்கே தெரியுது. இங்கே வந்து இந்த கொக்கோடு கிராம மக்கள் பயன்படுத்துகிற, அதாவது குடிநீருக்காக பயன்படுத்துகிற கிணறு ஒன்று இருக்குன்னு சொல்லி இந்த கிராமத்தை சேர்ந்த நம்ம பசங்க சொன்னாங்க. ஸோ அதை போய் பார்த்துட்டு இங்கே இருக்கிற மேலே இருக்கிற 4 வீடுகளையும் போய் பார்க்கலாங்க. பயங்கரமான ஒத்தையடி காட்டுப்பாதை. இது தோட்டங்களுக்கு போகிற வழி போல் இருக்குது. காட்டு மாட்டெல்லாம் போன காலடி தடமெல்லாம் இருக்குங்க. நல்லா வந்து ஃபுல்லாக உண்ணி செடிகள் நிறையா இருக்குது. உண்ணி செடிகள் ஃபுல்லாகவே காடு. அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது, இப்படி ஒரு மலை. ஃபுல்லாகவே வந்து சுற்றி சுற்றி மலைகள் நிறையா இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே பசங்க எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. கிணற்று தண்ணி இங்கே இருக்க கிணத்துலேருந்து தான் இந்த கிராமத்துக்கு தண்ணி விடுதாமுங்க, குடி தண்ணீர். அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரத்தில் கஷ்டப்பட்டு வந்து தான் இங்கே வந்து தண்ணியை திருப்பி விடணும். வழியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. வலி இருக்கா? நல்லதாக இருக்கா? செடியெல்லாம் நல்லா மூடி இருக்கும் போல இருக்கு. என்ன கம்பி வழி அது? கம்பி வழியா? ஃபென்சிங்கா இது கம்பி வழியா? இப்போ ஆஃப் பண்ணி பகல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி கிணறுங்களா? தண்ணி இருக்குதுல்ல? தண்ணி இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல? குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்களா? இது இந்த தண்ணிங்களா?
இங்கேருந்து தண்ணி ஊருக்கு வருதுங்களா? இது வந்து ஊற்று தண்ணியா? ஊற்றுங்களா? இது கிணறுங்களா? இப்போ பாம்பெல்லாம் இருக்குல்ல? பாம்பு தண்ணிக்குள்ளே அப்படியே இருக்கு. ஒரு கட்டைக்கு மேலே மோந்துட்டுருக்கு. உள்ள போச்சு கட்டைக்கு மேலே அப்படியே மோந்துட்டு இருந்துச்சு. உள்ள ஓடிச்சு. இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல. அது மட்டும் தான் வருது. ஓகே. இந்த கிணத்துல இருக்க தண்ணி வந்து குடிக்கிற யூஸ் பண்ணுறதில்ல. இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. அந்த கிணத்து தண்ணியும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லை, இந்த கிணத்து தண்ணியும் இல்லை. இந்த தண்ணி மட்டும்தான் குடிக்கிறதுக்கு இந்த கிராம மக்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க. இந்த 19 வீட்டில் இருக்கவங்கள. இது வந்து தண்ணி மேலேருந்து வருதுங்களா? மேலேருந்து ஊற்றுங்களா? அது ஊற்று தண்ணி அப்படியே பார்த்தா மழையிலேருந்து ஊற்றுலேருந்து அப்படியே இறங்கிட்டு இருக்குமா? இங்கேருந்து எப்படி பைப் போட்டுருக்காங்களா? தண்ணி அங்கே வர்றதுக்கு கீழே இருக்குங்களா? அடியில் இருக்கா? இது கீழே இருக்குங்களா? ஒரு தொட்டி மாதிரி இருக்குது பார்க்குறீங்க. அதுக்கு கீழே வந்து பைப் இருக்குங்களா? இப்போ பைப்பில் வந்து ஊர் வரைக்கும் அப்படியே போகுதுங்களா? எது கீழே போகுமா? அங்கே வந்து பைப் மேலே வந்துடுமா? ஓ. இந்த பஞ்சாயத்து தண்ணியெல்லாம் கிடையாது. இந்த தண்ணி மட்டும் தான் குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஆழமா? இல்லைண்ணே, இது சும்மா இங்கே ஒரு தொட்டி மட்டும் இருக்கு. அது போக கீழே வந்து சேர் மாதிரி தண்ணி உள்ளே இருக்கு. யாரும் இறங்க மாட்டாங்க. இல்லைண்ணா, க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ளீன் பண்ணிருப்பாங்க. குடிக்கிற தண்ணிங்கிறனால அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ மழை பெய்யறப்பெல்லாம் வந்து தண்ணி வந்து சேர் மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி சேர் மாதிரி வருமா? இல்லைண்ணா, அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக க்ளீன் பண்ணுறது. அப்படியா? அப்படியா? யாரும் வரதில்லை. அது பாட்டுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு. ஏதாவது பைப்பில் அடைச்சா மட்டும் இங்கே வருவாங்க. இல்லைன்னா வரதில்லை யாரு. இதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓ, இதெல்லாம் வந்து இந்த செடியெல்லாம் வெட்டி அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது சுற்றி இருக்கிற செடி எல்லாமே. ஓகே. ஆனால் எப்போ இங்கே தண்ணி இருக்குங்களா? இப்போ வெயில் காலத்துக்கு ஏப்ரல் மே மாதம்லாம் எல்லா மாதமும் தண்ணி இருக்குது. ஓகே, சரி. மேலே போகலாங்களா? மேலே போய் அந்த வீடியோவில் பார்க்கலாமா? எங்கேங்க? அங்கே என்ன இருக்கு? ஓ, விவசாயம் பண்ணுறதெல்லாம் இருக்குங்களா? பார்த்துருவோம் மக்களே. இங்கே பார்த்துங்க, இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராம மக்கள் வந்து குடிக்கிற தண்ணிக்கு வந்து இங்கே இருக்கிற ஊற்று தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பஞ்சாயத்துலேருந்து வர தண்ணியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து 2 தொட்டி இருக்குங்க. சரி, 2 கிணறு இருக்குது. இங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது. இந்த 2 கிணத்துல இருக்க தண்ணி வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து தண்ணி ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் இங்கே சென்டரில் வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இந்த மலையிலேருந்து ஒரு ஊற்று உருவாகி இந்த தொட்டியில் வந்து தண்ணி வந்து சேவ் ஆகுது. அங்கே இருந்து கீழே வந்து ஒரு பைப்பு போட்டு எடுத்திருக்காங்க. ஊர் வரைக்கும் அப்படியே பைப்பு கொண்டு போய் அங்கே வந்து ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. அந்த தொட்டியில் வந்து இந்த தண்ணியை வந்து சேவ் பண்ணி இந்த கிராம மக்கள் குடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. போன வாரம் நம்ம வந்தப்போ வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற ராமசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த தண்ணி பற்றி சொல்லியிருந்தார். தண்ணி வந்து நல்லா இருக்குங்க, இந்த ஊற்று எங்கே இருக்குது அப்படின்லாம் காமிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த வாரம் வந்து அவர் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போயிட்டார். ஸோ அதனால் நம்ம பசங்க வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்க. உங்கள் ஊரில் என்னென்ன விவசாயம்லாம் பண்ணுறாங்க? முன்னாடியெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு. சரிங்க. இப்போ பெருசாக எடுக்கிறதில்ல. வேலைக்கு போயிட்டாங்க இப்போ எல்லாமே. ஓகே.
ஆனால் இந்த வழியில் வெட்டி விட்ட வழிங்களா? நடக்கிறக்கா வெட்டி விட்ட வழியே? இந்த வழியா வண்டியாக வந்து வண்டி வந்துச்சுங்களா இது வரைக்குமா? கீழே அங்கே இருந்து அப்படி அப்படியா? எங்கே அந்த கரிக்கூர் போகிற வழி இருக்குது அந்த வழியில் வருமா? பங்களாப்படியிலேருந்தா? ஓ, பங்களாப்படியிலேருந்து இந்த வழி இருந்துச்சுங்களா? இப்போ யூஸ் பண்ணுறதில்ல? இருங்க அப்படியே பார்த்து போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா, காரமடையிலேருந்து வர்றேங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்கள் கிராமத்தில் பார்க்கலாம் வந்தாங்க. பார்த்துட்டு போட்டுங்களா? இல்லை ஆடு மேய்க்கிறீங்களா? உங்களை நான் பார்த்தேன்ல. ஆமாங்க, அதான் பார்த்தேன். நீங்கள் மாலை போட அடையாளம் தெரியல. நல்லா இருக்கீங்களா? சரி சரிங்க. பேர்னு சொன்னீங்களா? அழகேசன். கரெக்ட். நம்ம சக்கப்படிகளை வந்து பார்த்தா நல்லா ஞாபகம். நல்லா இருக்கீங்களா? அப்படிங்களா? நான் போகும்போது கவனிக்கல, இந்த செடியோட மரப்பில் உட்காந்தாலும் தெரியல, எனக்கு கவனிக்கல. அப்படிங்களா? நான் போகும்போது இல்லைங்களா? ஓ சரி சரி. அப்படியா? எங்கே உங்கள் வீடுங்க? டேங்க் மேலே. ஆமாங்க. ஓ சரி சரி. அவரை பார்த்துக்க ஒரு 3 மாதம் இருக்குங்களா பார்த்து? நல்லா இருக்கீங்களே? சரி சரிங்க. அவர் இல்லை போல இருக்கு, அவர் கொப்பையூரில் இருக்கார் போல இருக்கு. சிவசாமி எங்கே? சோலூர் மட்டும் போயிட்டாங்களா? குடி எங்கே போயிட்டாங்களா? செலவாங்க இருக்கலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து அப்பவும் இல்லை, கொப்பையூர் மறுபடியும் 2வது டைம் போயிருந்தேன். அப்போ அங்கே தான் இருந்தாங்க. சக்கப்படியில் சிவசாமி ஐயா. அவர் நல்லா தெரியுங்க. கொப்பையூர் இல்லைங்களா? சரி சரி. சரி சரிங்க. அவர் தான் பார்த்தாங்க, எங்கள் அங்கேயே இங்கே சக்கப்படியில் அதிகமாக இருக்குதுல்ல, எப்பவுமே கொப்பையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஓ சரி சரி. இங்கே சில பேர் போகிறாங்க ரெஜிஸ்டர்ட் வேலைக்கு. சரிங்க. சில பேருக்கு பத்திரத்தில் ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. அப்படின்ட்டு அங்கே போயிடுவாங்க. ஓ சரி சரி. சோல்ற மாட்டா பிள்ளை படிக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்தேன்னா பஸ்ஸுக்கு பக்கம் தானே. இங்கே இருந்து கரிக்கூர்ல இருந்து இங்கே வரும்போது 1000 ரூபாய் கொடுப்பாங்க. கரிக்கூர்லேருந்து இங்கே வந்துருக்கு 1000 ரூபாங்களா? ஓ சரிங்க. அப்போ 5 நாளைக்கு ஸ்கூல் போகும்போது அதுக்கே 5000 ரூபாய் வேணும். கண்டிப்பாக. அது கட்டுப்படியாகாதுன்ட்டு அவங்க ஓஹோ. அதனால் டெய்லி போயிட்டு வரக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கனால அங்கே போயிட்டார். ஏன்னா ஸ்கூலுக்கு நீங்கள் 1000 ரூபானா ஒரு நாளைக்கு இப்போ தான் இங்கே போகிறதுக்கு ஒரு நாள் சம்பளமே 400 ரூபா இல்லை 1000 ரூபா கொடுத்து எப்படி போயிட்டு வருதுன்னா அங்கே போயிட்டாங்க. சரி சரி சரி. சரிங்கம்மா, மேலே போட்டுறேன். சரி வரேண்ணா, மேலே போட்டுறேன். போலாம் மேலே. எதிர் வழி இருக்கா? இது என்ன உண்ணி செடி? அதெல்லாம் இதெல்லாம் முள் இருக்குமில்ல? அவ்வளோ பெருசாக குத்தாது, சின்ன சின்னதாக இருக்கும் முள்ளுங்க. இதுக்கு மேலே போனால் தோட்டங்களா? இது வந்து எங்கள் 4 வீடு இருக்கிற இடங்க. இந்த ஊருக்கு கீழே 15 வீடு, இங்கே ஒரு 4 வீடு, இவ்வளோ தான் வீடு. இந்த பக்கம் கீழே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணி, மேலே வந்து விவசாயம் பண்ணுற பூமி. சரி மேலே பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கடைசியாக இந்த 4 வீடு பார்த்துக்கலாம். அவர் அழகேசன் நம்மளுக்கு தெரியுங்க. அவரை பார்த்துக்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்.
கிளைமேட் எப்பவுமே இங்கே எப்படி தான் இருக்குமா? வெயில் கொஞ்சம் அடிக்குமா? நேற்று நல்ல வெயில். அங்கே தான் கீழே போனோமா? அந்த மரத்துக்கு கீழே 2 கிணறு, ஒரு தண்ணி தொட்டி. இதெல்லாம் என்ன காப்பி செடிங்களா? நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குமா? ரொபோஸ்டாவா? ரொபோஸ்டாங்கிறது பெருசு பெருசாக இருக்குங்களா? நல்லா மரமாட்டிருக்கு. அழகான ஒரு பூ. பூவா இலையான்னு தெரில, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நேற்றுலாம் இங்கே வந்து நல்லா வெயில் எடுத்ததாக பசங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கிளைமேட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப க்ளவுடியாக மிஸ்டியாக இருக்குது. அப்பப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கீழே இருக்கிற ஊத்தண்ணியாக பார்த்துட்டு இப்போ வந்து இங்கே இருக்கிற விவசாய பூமிகளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்கு? காட்டில் இருக்கிறதுக்காகவா? இந்த விவசாயம் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே இருக்க மாதிரி. ஆள் இல்லை. என்ன போட்டிருக்காங்களா? சோளமா? ஓ, மேலே தெரியுது, அது வந்து சோளம். அதுக்கு இந்த பக்கம் இருக்குதுங்க பூசணிக்கா. இது கீழேங்க தினைங்களா? தினை. இது வந்து ஏதோ போட்டிருக்காங்க, சின்ன சின்ன சரியாக இருக்குது, சின்ன சின்ன பயிராக இருக்குது. சோளம், பூசணிக்காய், தினை. இது வந்து ராகி நம்ம தெரிலங்கிறீங்க போட்டிருக்காங்க. ஓ, இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. இந்த வழி தானே மேலே அந்த நீங்கள் சொன்னது. எந்த வழிங்க? இந்த வழி தான் போவாங்களா? ஓ, இதே வழிங்களா? இந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்குதுங்களா? ஓ, இதில் போனால் வந்து மேலே கோத்திமுக்க போகிறோங்களா? ஓகே. ஆனால் இதில் டெய்லி நடக்கிறாங்க, நடந்து போகிறாங்க. இப்போங்க இப்போ சில பேர் அந்த வழியாக வண்டியில் போய்க்குவாங்க. சரிங்க. எது அந்த கீழே வந்து வக்கனமரம் போய் தக்கப்படுங்க கரிக்கூர் போய் மேலேங்களா? இப்படி மேலே வந்து இப்படி கோத்திமுக்க வந்து வண்டியில் போயிடுறாங்க. ஆனால் இந்த கிராம மக்கள் நடந்து போகிறதுக்கு மட்டும் இதுக்குள்ளே போகிறாங்களா? ஆமாம், இது முன்னாடி இந்த வழியை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, சரிங்க. இப்போ எல்லாம் அந்த வழியாக போயிட்டு. ஓ, இப்போ எல்லாம் அந்த வழி தான் போகிறாங்க. இதில் போனால் 1 மணி நேரம் ஆகுமா? இதிலேருந்து முன்னாடி அந்த குமரமுடின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஓ, சாரி, கோத்திமுக்கன்னு சொல்லிட்டேன். சாரி, குமரமுடி. குமரமுடி கரெக்டு கரெக்டு. நான் தான் இவ்வளோ தப்பாக சொல்லிட்டுருக்கேன். கோத்திமுக்கன்ட்டு கோத்திமுக்கில் குமரமுடி கரெக்டு. சொல்லுங்கள். அதுக்கு சார்பாக ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். இங்கேருந்து 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். ஓகே. வழி ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குங்களா?
இல்லை அந்த பக்கம் வெட்டி வச்சிருக்கோம். வெட்டி வச்சு ஓ வழியை வெட்டியிருக்காங்களா? ஆமாம். ஓ இந்த பக்கம் தான் இங்கே தான் வந்து கொஞ்சம் சரி மாதிரி இருக்கேன். அந்த பக்கம் போகும்போது அப்படியே வழியை வெட்டியிருக்காங்களா? வெட்டி கோமரமுடி. ஓகே. நான் தான் இவ்வளோ நேரம் கோத்திமுகம் சொல்லிட்டுருக்கேன். கோமரமுடி கரெக்ட். கோமரமுடி தாண்டி போனால் தான் கோத்திமுக்கு. கரெக்ட். இந்த பக்கம் இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்களா மேலே? இல்லை நான் இதுவும் இது விவசாயம் பண்ணுறதுக்குன்னு வெட்டி வச்சாங்க. சரிங்க. அப்புறம் என்னன்னு தெரியல. இங்கே மேலேங்களா? இந்த பக்கம் மேலேயா? ஆமாம். ஓ இப்போ அது வரைக்கும் விவசாயம் பண்ணுறாங்க மேலே ஃபுல்லாமே? இப்போ தான் நான் முன்னாடியெல்லாம் கீழே பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. இப்போ இந்த டைம் இங்கே வெட்டினாங்க. ஓஹோ. அதில் இவங்க மட்டும் போட்டிருக்காங்க. ஓ ஓ ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆமாம். அவர் அந்த அழகிசன் சொல்லுங்க. ஆமாங்க. அவங்க அப்பா அவங்க தான் போட்டிருக்காங்க. இது அழகேசனோட அப்பாவுதா? ஓகே. ஓகே. இந்த விவசாயம் பண்ணுற பூமியை இங்கேருந்து பார்த்துட்டு இப்போ நம்ம கீழே போய் 4 வீடுகள் இருக்குது. அங்கே போய் அந்த கிராம மக்கள்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த வழி வந்து அதாவது இந்த ஒத்தையடி பாதை வந்து இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து கும்மரமுடி அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் மக்கள் வந்து நடந்து போகிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போவும் இந்த கிராம மக்கள் இங்கே வந்து இந்த வழியில் நடந்து போய் இந்த மளிகை செலவெல்லாம் வாங்கிட்டு வராங்க இல்லைங்களா? மளிகை செலவெல்லாம் இப்போவும் வாங்கிட்டு வர்றாங்க. இங்கேருந்து போனால் ஒரு 3/4 மணி நேரம் ஆகுன்னு சொல்லி பசங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதோட அப்படியே திரும்பி போய் இங்கே இருக்கிற கிராமத்தை பார்க்கலாங்க. போகலாங்களா? இந்த மலையில் என்ன மலைங்க இதெல்லாம்? இந்த ஆப்போசிட் தெரிய மலையில் போங்க முக்கியங்களா? எது இந்த பக்கம் இருக்குங்களா? இந்த மலையில் இருக்குது. ஓகே. முடியூர் நான் இன்னும் போகல. முடியூர் இந்த ரோட்லேருந்து முன்னாடியே தானே உள்ளே போகணுமா? கொஞ்சம் உள்ளே போகணுமா? முடியூர் மட்டும் இன்னும் போகல. இது வந்து பவானிசாகர் டேம். அது 2 மலையோட சென்டரில் தெரியுது. இங்கே அதுக்கு அந்த பக்கம் வக்கனமரம்லாம் இங்கே இருக்குங்க. பார்த்தேன் வக்கனமரம் தெரியாது? தெரியாது. கொஞ்சம் குழுக்குள்ளே இருக்குங்களா? போங்க முக்கை. இது அந்த பக்கம் கரிக்கூர் வந்து அந்த மலையில் இருக்குங்களா? அந்த பெருசாக இருக்குல்ல அந்த மலையில் கரிக்கூருங்களா? இந்த மலையோட அடுத்த மலை கரிக்கூர். ஓகேங்க. இது என்ன பூங்க இது? இது பூவா செடியோட இலையா? அது பூதானா? பார்க்குறக்கு இலையும் மாதிரியே இருக்கேன். இலையும் பூவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அந்த ரெட் கலர் இருக்கு. ஆனால் வந்து கடைசியில் வந்து பச்சை கலரில் இருக்கு. இலையே அப்படி தானே? ஓ ஓ கரெக்ட். அந்த இலை வந்து ரெட் கலரில் இருக்கு. அந்த கொழுந்து ஒவ்வொன்றும் ரெட் கலரில் இருக்கு. போக போக அப்படியே பச்சை கலர் மாறிடுமா? அந்த மேலே சென்டரில் இருக்குது அந்த மஞ்சள் கலருக்கு வந்து பூ. இது நான் காட்டுக்குள்ளே இருக்க செடி. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. இங்கே வரைக்கும் வண்டி வருதுங்களா? இங்கே வண்டி வந்து திரும்பிட்டு போமா? சரிங்க. ஓஹோ. ஓ இங்கே வந்து திரும்பிட்டு போயிடுவாங்க. இதோட கடைசி அந்த பக்கம் வழி வெட்டியிருக்காங்க. பட் அது போகிறதில்ல இது வரைக்கும் தான். ஓ ரோடு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரோடு போட்டால் உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. அது ரொம்ப சுற்று. இது ரொம்ப பக்கம். அங்கே தெரிகிற வீடு தான் போங்க முக்கியா? அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்க. அதான் போங்க முக்கியா? ஓ அப்போ நான் வந்து இந்த கரிக்கூர் அந்த மலையிலேருந்து இந்த போங்கமுக்க வழியாக போய் அந்த மலைக்கு அந்த பக்கம் போனோமா? வக்கனமரா? ஓ இங்கே வந்து போய் இப்படி வருமா? ஓ எங்கேங்க? ஆமாம். ஓ சரிங்க. ஓ ஓ ஓ ரெஸ்டாரண்ட் இந்த காட்டேஜ். ஓகே. காட்டேஜில் வேலை செய்கிறீங்களா? ஓகே. வெளியே வந்து ஆளில் வர்றாங்களா? காட்டேஜில் தங்கிருக்கு வர்றாங்களா? அப்படிங்களா? ஃபேமிலியாக வர்றாங்களா? அது பசங்க மட்டும் தான் வர்றாங்களா? ஓ ஃபேமிலியே பசங்க எல்லாத்துக்குமே இங்கே இருக்குங்களா? ஓ நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுற மாதிரியா? இப்போ காட்டேஜில் தங்கி ஸ்டே பண்ணுறாங்கன்னா காட்டேஜ் மட்டும் தானே இல்லை வேறு ஏதோ சுற்றி காமிக்கிற மாதிரிலாம் இருக்குங்களா?
சுற்றி காமிக்கிற மாதிரி அவங்க சும்மா கேட்பாங்கண்ணா. அந்த சைடு போனால் அந்த டேம் தெரியும்ண்ணா. ஓ சரிங்க. இங்கே பெருசாக சுற்றி பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த பவானி சார் டேமோட வியூ மட்டும் பார்க்கலாம். ஆமாம். ஓகே, இப்போ நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இந்த ஃபயர் கம்பெல்லாம் போடுவாங்களா? போடுவாங்க. ஓ போட்டு சார். நீங்கள் அந்த காட்டேஜுக்கு தான் வேலை செய்கிறீங்களா? ஓகே. ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளோங்க காட்டேஜ்? காட்டேஜ் ஒரு ஆளுக்கு 2 ரூபா சார்ஜ். 2 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்களா? எதுங்க? ஃபுட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகே, 2 ரூபா சார்ஜு, ஃபுட்டெல்லாம் கொடுத்துறாங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஆளுக்கா ஒரு காட்டேஜுக்கா ரூமுக்கா? ஒரு ஆளுக்குங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் குமிஞ்சு வரணும். ஓகேங்க, இப்போ வந்து இங்கே ஒரு 4 வீடு இருக்குது, அதை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. வேற சொல்லு வீடியோ பண்ணிக்கலாம். ஹாய். ஒன்று 2 3 அந்த பக்கம் 4. என்ன சரி, மழை வந்ததுனால தண்ணியா? எப்போ நைட்டு மழை வந்துச்சா காலையிலையா? நைட்டுங்களா? அது என்ன கவர்மெண்ட் வீடு? அது புதுசாக கட்டுறாங்களா? இது கீழே இது ஃபுல்லாகவே காப்பிங்களா? காப்பி தோட்டம். கீழே வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் தோட்டம் இருக்குமா? பாதி தூரம் இருக்குங்களா? பாதிக்கு கீழே தான் ஃபாரஸ்ட் வருது. பாதி வரைக்கும் உங்களுக்கு தோட்டம்லாம் இருக்குது. வீட்டில் யாரும் இருக்காங்களா? ஒருத்தரும் காணும் போல இருக்கு. பசங்க தான் டிவி பார்க்குறாங்களா? ஆ சரி, இதெல்லாம் வீடு பூட்டியிருக்கேன். என்ன காப்பியா? காப்பி சீசன் ஆரம்பிச்சிச்சா? இதெல்லாம் வந்து இந்த ராட்டையில் போட்டு எடுத்ததுங்களா? அங்கே முன்னாடி இருக்கு. ராட்டையா தாட்டையா? உங்கள் பாசையில் தாட்டையா? ஓகே, நாங்கள் ராட்டைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இது வந்து தோலை வந்து தண்ணி எடுத்துட்டு இந்த காப்பி கொட்டையை மட்டும் தண்ணி எடுத்துருக்காங்க. இதை காய போட்டு அப்படியே கொடுத்துருவாங்களா? யாரோ ஒருத்தர் வந்து எட்டி பார்த்து போயிட்டாங்க. வீடியோ எங்கன்னா வர மாட்டாங்கிறாங்களா? டிவி பார்க்குறாங்களா? ஏதோ குட்டி பாப்பா வந்து எட்டி பாட்டு ஓடிச்சு. பெரியவங்க யாருமே இல்லை. கீழே தான் சவுண்டு கேட்குது. இல்லை ஆடு விட்ருக்காங்களா? ஆடு மட்டும் தான் இருக்கா? வேறு தான் இருக்குங்களா? இங்கே ஆடு மாடும் இருக்கா? ஆ, இங்கே ஆடு மட்டும் தான். ஆடு மட்டும் தான் அளவுடா? வைக்கிறதில்ல.
நாயில் கடிக்காதில்ல? கடிக்காது, கடிப்பாங்க. அடிப்பாங்களா? கடிப்பாங்க. கடிக்காதா? இப்போ நம்ம கீழே பார்த்தோம்ல அவங்களா? அப்போ கீழே போகலாம். இங்கே ஒருத்தரும் இல்லை. வர முடியாது. சரி, கீழே போய் அப்படியே உங்கள் ஊர் ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்து கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து இந்த கிராம மக்கள் பயன்படுத்துகிற ஊற்று தண்ணியை போய் பார்த்துட்டு, மேலே விவசாயம் பண்ணுற பூமியும் பார்த்துட்டு, மேல் பகுதியில் இருக்க 4 வீடை பார்த்துட்டு, இப்போ வந்து மறுபடியும் கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த 4 வீட்டில் இப்போ வந்து யாருமே இல்லை, சின்ன சின்ன பசங்க தான் இருந்தாங்க. இன்றைக்கி சண்டே, மளிகை வாங்குறதுக்காகவும் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்காகவும் பெரியவங்களாம் போயிட்டாங்கன்னு அந்த சின்ன பசங்க சொன்னாங்க. அங்கே ஒருத்தரும் இல்லை, வீடுக மட்டும் பார்த்துட்டு வந்தோம். இந்த வலையிலையும் ஜீப்பும் பிக்கப்பும் வருதுங்க. இப்போ இந்த கிராம மக்கள் வந்து வேலைக்காக எஸ்டேட்டுக்கு போகிறாங்க. எஸ்டேட்டுக்கு போகும்போது காலையில் வந்து எஸ்டேட்லேருந்து ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி சாயங்காலம் வந்து ஜீப்பை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஜீப்பு வந்துட்டு போகிறதுக்காக இந்த வழி வந்து பயன்படுத்துகிறாங்க. பைக்கிலலாம் வர முடியுமானா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் வந்து கொக்கோடு அப்படிங்கிற கிராமம். பைக்கிலலாம் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து வண்டி வந்து வீல் வந்து ஸ்கிப்பாக இழுத்து விட்ரும். இது வந்து இப்போ வந்து ஒரு மண்டபம் வந்து இந்த கிராமத்துக்கு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து வக்கலாம்பரம், சாமக்குடல், கொக்கோடு அப்படிங்கிற இந்த 3 கிராமங்களுக்கு மண்டபம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க.
இப்போ இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் 2 கோயில் இருக்குது இல்லைங்களா? இதுதான் ஊரோட மெயினா? இது உங்கள் வீடுங்களா? பசங்க தூங்குங்களா? இதெல்லாம் வீடு தானா? இதெல்லாம் மேப்னா? இது மட்டும் இதெல்லாம் ஒரு ரூம் மாதிரியா? முன்னாடி பார்க்கலாமா? நான் இருக்கா? கிடச்சிருமா? கிடச்சிருமா? இப்போ நீ போகும்போதே நாயின்னு பயப்படுத்துனீங்கன்னா அப்புறம் கடிச்சுன்னு சொல்லி நினைப்பேன். அப்படியா? கடிக்காதுல? அப்புறம் முன்னாடி போகணா? நீ பயப்படுத்திட்டியா? நான் போயிருப்பேன், நீ நாயின்னு சொன்னா அப்படின்னு நின்ற பயந்துட்டேன். அம்மா வணக்கங்கம்மா. காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. ஆமாம், காரமடையில் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம். காரமடைங்க. ஆமாம், சரிங்களா? இந்த கிராமம்லாம் பார்க்கலாம் வந்தாங்கம்மா. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? வர வழி எப்படி இருக்கு? அதான் இந்த காடெல்லாம் எப்படி இருக்குது? எப்படிலாம் இங்கெல்லாம் வந்து இருக்கீங்க? உங்களோட அடிப்படை வசதி, தண்ணி, கரண்ட்டு இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் வந்தாங்க. கவர்மெண்ட் கொடுக்குதுங்களா? என்னென்ன தண்ணியெல்லாம் கிடைக்குங்களாம்மாங்க? டேங்கு தான். அங்கே ஊர் தண்ணி ஒன்று காமிச்சாங்க, அதாங்களா? அதே தண்ணி தாங்களா? பஞ்சாயத்து தண்ணியில் கிடையாதுங்க? சரி சரிங்க. கரண்டெல்லாம் இருக்குங்களாம்மா இங்கே? இருக்குதுங்க. சரிங்க. தண்ணி இருக்குது, கரண்ட் இருக்குது. ரோடு மட்டும் தான் ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் காப்பிங்களாம்மா? சரி. காப்பி தோட்டம்லாம் உங்களுக்கு இருக்குங்களா? இருக்குங்களா? தோட்டம் உங்களுக்கெல்லாம் இருக்காம்மா? சொந்தமாக தோட்டங்களா? ஓ, ரெவென்யூ கார்டில் நீங்கள் பண்ணுறீங்க. ஓ சரிங்களா. காப்பி வேறு என்ன இருக்குங்க? ஓ விளைக்க. ஓ ஆனை இருக்குங்க. ஓ காப்பி அது மட்டும் தான் மெயினுங்களா? ஓ தினையெல்லாம் போட்டோன்னா யானை வந்துடுதுங்க. ஓ சரிங்க. கூலி வேலைங்களா? என்ன வேலைக்கு போகிறீங்கம்மா? எங்கேங்கம்மா? எந்த எஸ்டேட்டுங்க? குள்ளங்கரைங்களா? சரி சரிங்க. ஓ டெய்லி எப்படி போகிறீங்க வர்றீங்க? வண்டி வருதுங்களா? ஓ எஸ்டேட்லேருந்து தான் வண்டி வருதுங்க. ஓ வந்து கூட்டிகிட்டு போடுறாங்களா? ஓ திரும்பி சாயங்காலம் வரும்போதுங்க? ஓ வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்து கூட்டி வந்து விட்டு போயிடுறாங்களா? ஓ பரவாயில்ல. அப்போ வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் சிரமம் இல்லை உங்களுக்கு? ஓ சரி சரி. 400ரூவாங்களா ஒரு நாளைக்கு சம்பளங்களா? ஓ பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் எல்லாத்துக்குமே 400ரூவா தாங்களா? ஓ சரிம்மா.
நல்லது நடுவு பார்த்தா என்ன சிரிக்கிறாங்க உன்னை கொண்டு போயிட்டாங்க இந்த தேசமா அப்படின்னு. அப்படிங்களா? அம்மா அப்படியே ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி நல்லதும்மா, அப்படியே இந்த பக்கம் பார்த்து வரேன். எல்லாமே வருங்க. அந்த பக்கம்லாம் அன்றைக்கி மேலே வீடு பார்த்தேன். அவ்வளோதான் ஊர், இவ்வளோதான் மொத்தம் ஊர், அவ்வளோதான். இங்கே மேலே கொஞ்சம் வீடு, இந்த பக்கம் கொஞ்சம் வீடு, அந்த பக்கம் மேலே ஒரு 4 வீடு, அவ்வளோதான் ஊர். மொத்தம் ஊரே இவ்வளோதான். இங்கே இருந்து இப்போ கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை கிராமத்தை பார்க்கலான்னு இப்போ போயிட்டுருக்காங்க. இங்கே தெரியுதாங்க சாமக்குடல். ஜீப் வருது, மணி போட்டுக்கலாமா? ஜீப்பில் ஒரு டாக்ஸி, இந்த கிராம மக்கள் பயன்படுற டாக்ஸியாக என்னன்னு தெரியல, இந்த வாடகை வண்டி. இந்த கிராம மக்கள் வந்துட்டு போகிற வாடகை வண்டி. பிக்கப்பு, ஜீப்பு, டாக்ஸி எல்லாமே வருதுங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு 4 வீலர் வரலாம். ஓகேங்க, இதோட நம்ம கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவை முடிச்சுக்க போகிறோங்க. இந்த கிராம பதிவோட இங்கேருந்து கிளம்பி அடுத்த மலை கிராமத்துக்காக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேங்க. அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க.